பல திருச்சபைகளில் ஸ்பெஷல் கூட்டம் நடக்கும். சில நேரத்தில் போதகர்கள் தங்களுடைய சபை எல்லைக்கு அப்பால் வேறு சுவிசேஷகர்களை போதகர்கள் அழைச்சிட்டு வருவாங்க. ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடத்திட்டு கொஞ்சம் கிராண்டாக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் என்கரேஜ்மெண்ட் ஏற்படணும், ரிவ்யூவல் ஏற்படணுங்கிறதுக்காக பிற ஊழியர்களை அழைச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அழைச்சிட்டு வருகிற இடத்துல நிறைய காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு நிறைய இப்போ சபைகள் இருக்கிற போதகர்கள் ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாதவர்கள். பல போதகர்களுக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய ஆத்தும பாரம் கிடையாது. அதாவது தங்களுடைய மந்தையில் இருக்கிறவங்களை சரியான ஒரு சத்தியத்தில் வழிநடத்தி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய ஊழியர்களுக்கு கிடையாது. அதனால் இவர்களால் வரவழைக்கப்படுகிறதான சுவிசேஷகர்கள் போதகர்கள் சரியான ஆவிக்குரிய தகுதிகளோடு இருக்கிறதில்ல. இந்த போதகர்களே இன்னும் சரியான சத்தியத்தை அறியாததுனால இவர்களிடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சரியான சத்தியத்தை கொடுக்கிற ஊழியக்காரன் தான் வரணும் அப்படிங்கிறதான ஒரு தரிசனம் இவர்களுக்கு கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சத்தியத்தின் அடிப்படை தெரியாது. அதனுடைய விளைவாக ஜனங்களுக்கு ஒரு ஆரவாரமான ஒரு குதூகலமான ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துகிற ஒருவரை கொண்டு வந்தால் ஜனங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஆட்கள் அழைப்பாங்க. பல சபைகளில் இருக்கிற பாஸ்டர்களுக்கு பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட சுவிசேஷங்கள் பிடிக்கும். ஏன்னா இவங்க மனசும் அவங்க மனசும் ஒத்து போகும். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு ஆவிக்கேற்ற விதமாக ஜனங்களை வழிநடத்த இயன்றவளான்னு பார்த்தா இல்லை. இவர்களுக்கு மனதுக்கு பிரியமான, அதனால் அவங்கள அழைச்சிட்டு இவங்க சபையில் கூட்டம் நடத்துவாங்க. இது போன்ற நேரங்களில் தான் பாதிக்கப்படுகிறது யாருன்னா இந்த விசுவாசிகள். ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசிரியரை தான் நியமிப்பார், நல்ல உணவுகளை தான் கொடுப்பார். அதுபோல் ஒரு பாஸ்டர் என்பவர் வரப்போகிற ஊழியக்காரன் சரியான சத்தியம் உடையவனா, சத்திய சாட்சி உடையவனா, அந்த வரப்போகிற ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களை கட்டி எழுப்புமா அப்படிலாம் பார்க்கணும். ஆனால் அவர்களே சத்திய அடிப்படை இல்லாத காரணத்தினால வருகிறவருடைய தரத்தை பார்க்கறதில்ல. இப்போது அந்த விசுவாசிகள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய பாஸ்டர் வரவழைத்திருக்கிறதுனால ஒரு தரமான ஊழியக்காரர் சரியான ஊழியக்காரர் அவ்விதமாக கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்பொழுது நிறைய போதகர்கள் தவறான போதகர்களாக இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி நிறைய கள்ள போதகர்கள், நிறைய கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கிறபடி கள்ள தீர்க்கதரிசி இருந்தாங்க. அது மாதிரி உங்கள் நடுவில் கள்ளப்போதல் இருப்பாங்க. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் மாய்மாலமாக செயல்படுகிற நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷர் இருக்கிறாங்க. இவர்களிடத்தில் சரியான சத்தியம் கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் திருச்சபையினுடைய போதகர் கூட அவருடைய மனதுக்கு பிரியக்கிறனால ஒரு தடவை வரவழைப்பார். அவரிடத்தில் நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். முக்கியமாக 3 விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். 1, இன்றைக்கி நிறைய போதகர்கள் ஜனங்கள் மேலே ஆவிக்குரிய தரிசனம் வைத்து அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான காரியங்களை பேசுகிறது கிடையாது. அதாவது நம்ம பாஸ்டர் பேசுகிறதுக்கு அப்பால் இன்னொரு பாஸ்டர் சபைக்கு வராருன்னா இவரை விட அவர் சிறப்பாக பேசுகிறவராக இருக்கணும். இப்போ தீத்து 2ஆம் அத்தியாயத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏதுவானவர்களை பேச அப்படி சொல்லி கொடுக்குறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேரிடத்துல பார்த்திங்கன்னா ஆரோக்கிய உபதேசம் கிடையாது, அழுக்காக்குற உபதேசம் தான் இருக்குது. இங்கே இருக்கிற விசுவாசிகளிடத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தையும் கெடுக்கிற உபதேசம் இருக்குது. அதனால் விசுவாசிகள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். 1 யோவான் 4:1 சொல்லுகிறபடி நீங்கள் எல்லா ஆவிகளை நம்பாமல் அது தேவனிடத்தில் வந்ததானு ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா பல சபைகள் இருக்கிற பாஸ்டர்களுக்கு அந்த பகுத்தறிவு இப்போ இல்லை. நிறைய பாஸ்டர்களுக்கு ஆவிக்குரிய அந்த டிசன்மெண்ட் கிடையாது. அவர்கள் உலகத்துக்குரியவர்களாக இருக்கிற அப்படின்னால அவர்களால் அழைக்கப்படுகிற ஊழியக்காரர் உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. இவங்க முக்கியமாக ஆரோக்கியத்துக்கு ஏதுவார்கள் பேசாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலான இந்திய ஊழியக்காரர் பார்த்திங்கன்னா அபிஷேகம், ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வருகிறான்னா சத்திய ஆலோசனை கொடுக்கணும், சரியான ஆவிக்குரிய வழிநடத்தல் கொடுக்கணும். கொலோசியர் 1:22 சொன்னபடி அப்போஸ்தலர் பவுல் சொல்லபடி ஒருவரை தேறினவனாக நிறுத்துகிற வார்த்தை கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரும்பாலான ஊழியக்காரர்கள் தங்களை விசேஷமானவளை காட்டுறதுக்கு சத்தியத்தை கொண்டு வரல, ஆரோக்கியமான உபதேசத்தை கொண்டு வரல, அது அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. தேவனை அறிகிற அறிவையும் கொண்டு வரல, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு பரிசுத்தமான தரிசனத்தையும் கொண்டு வரல என்று அது அவர்களுக்கு தெரியாது. அவர்களிடத்தில் ஒரு அபிஷேகம் இருக்குது.
இந்த அபிஷேகத்தை அவங்க எந்த திருச்சபைக்கு போகிறாங்களோ அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துறாங்க. இதில் தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீங்கள் அபிஷேகத்தை பெறணும். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அத்தியாயத்தினுடைய 38 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய போதகர்கள் பாஸ்டர்கள் சபைகளுக்கு வருகிறவங்க போலியான அபிஷேகத்தை கொண்டு வராங்க, வஞ்சிக்கிற அபிஷேகத்தை கொண்டு வராங்க, அந்தி கிறிஸ்துனுடைய அபிஷேகத்தை கொண்டு வராங்க. அதனால் அவர் தலையில் கையை வச்ச உடனே எல்லா ஜனங்களும் விழுறாங்க, உருள்றாங்க, புரள்றாங்க, ரொம்ப ஜால்ட் ஆகுறாங்க, வைப்ரேட் ஆகுறாங்க, ரொம்ப என்னமோ நடக்கு. அந்த அபிஷேகம் எனக்கும் வேண்டும் அப்படி நீங்கள் போனீங்கன்னா ஆசீர்வாதம் அல்ல, சாபம் வரும். ஏன்னா இந்த தவறான அபிஷேகம் உங்களை சாபத்துக்கு ஏதோ கொண்டு போகும். இது ஆசீர்வாதமான அபிஷேகம் அல்ல. நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட இன்னைக்கு அவங்க கொண்டு வருகிற அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து வருகிற அபிஷேகம் அல்ல. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். வருகிற ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் அபிஷேகம் வாங்க வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு ஊழியக்காரங்க வர்ற வழியும் அவங்கள்ட்ட அபிஷேகம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, சாபமாக மாறும். எனவே உங்களுடைய போதகர் ஒரு வெளியிருந்து ஒரு ஊழியக்காரை வரவழைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வருகிறாரா, ஆரோக்கியமான உபதேசத்தை கொண்டு வர பாருங்கள். அபிஷேகத்தை கொண்டு வருகிறாருன்னா நீங்கள் விலகி இருக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய ஆதங்கத்தினுடைய விளைவாக நான் பேசுகிறேன். இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டாம். இது உங்களுக்கு நல்லதை செய்யவே செய்யாது. இது உங்களை பரிசுத்தப்படுத்தாது. இது உங்களுக்குள்ள நற்குணத்தை உருவாக்காது. இது உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவை கொடுக்காது. இது தேவனுக்கு என்னுடைய வாழ செய்யாது. இது உங்களுக்குள்ள ஒரு விதமான உணர்ச்சி தூண்டலை கொடுக்கும், பரவசத்தை கொடுக்கும், ஒரு வல்லமை உணர்வு போல கொடுக்கும். உங்களுடைய மனம் எப்பொழுதுமே இந்த வல்லமை வல்லமை வல்லமைன்னு தான் போகுமே அன்றி பரிசுத்தமான வாழ்க்கை தரிசனம் வராது. அதனால் இந்த அபிஷேகத்தை நீங்கள் எதிர்க்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நிறைய போதகர்கள் அவங்க பிரசங்கம் பண்ணுற முழு போதனை சினிமா டயலாக் மாதிரி பேசுவாங்க. காமெடி பண்ணுறவங்க ஃபுல்லாக காமெடி பண்ணிகிட்டே போயிடுவாங்க. நிறைய பேர் சினிமா டைப்பில் ஹீரோ பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஆண்டவரை பற்றி அவ்வளோ பெரிய விளக்கம் கொடுப்பாங்க. அவர் அவ்வளோ பெரிய வல்லவர், அவ்வளோ பெரிய வல்லவர்னு. சத்தியம் என்ன பேசுகிற, ஜனங்களை வழி நடத்துகிற, ஜனங்களை சத்தியத்தில் கொண்டு செல்லுகிற, தேவனுக்கு ஏற்றபடி அவளை மாற்றி சத்தியம் என்ன சொல்கிற ஒன்றுமே இருக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வான வேடிக்கை நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் படபடன்னு என்ன பெரிய சத்தம் வரும். ஜனங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பலவிதமான கலர்ஃபுல் லைட்டு அது எரிகிற பொழுது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சத்தம் வரும். காதுகளெல்லாம் விரல வச்சுக்குவாங்க. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வீட்டுக்கு போகிறவங்கள என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. வெறும் குப்பை தான் கிடைக்கும். வான வேடிக்கை வெடித்து முடித்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனப்படுத்தப்படியே ஒன்றுமே இருக்காது. அதே போல் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளுக்கு வருகிற போதகர்கள் மிக சிறப்பாக கதைவசனம் பேசுவாங்க. அதனால தான் கொலோசியர் 2:4 நயவசனிப்பினால் ஒருத்தவங்களை கொள்ளை கொண்டு போகக்கூடாது. நிறைய பேர் சினிமா பாணியில் பேச நல்ல ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. சத்தியம் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட வருகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தியத்தை கொண்டு வரணும் ஊழியக்காரன், ஆவிக்குரிய அறிவுரையை கொண்டு வரணும் ஊழியக்காரன், கட்டி எழுப்புகிற வார்த்தையை கொண்டு வரணும், ஆரோக்கியமான உபதேசத்தை கொண்டு வரணும். ஆனால் இது இவங்ககிட்ட இல்லையே. அதனால் என்ன பண்ணுறேன்னா, வருகிற இடத்துல எல்லாம் தீர்க்க தரிசனம், உங்களுக்கு தேவன் அப்படி செய்ய போகிறார், இப்படி செய்ய போகிறான்னு சொல்லி ஒவ்வொருவர் மேலே தலையை கையை வச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வில் நடக்கப் போகாத காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி தீர்க்க தரிசனம் உரைச்சு. நம்ம ஜனங்கள் வேறு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு எதுவான சத்தியத்தை கேட்க விரும்ப மாட்டாங்க. தேவனை அறிகிற அறிவை பெறுகிற வார்த்தையை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போவுமே நாளை என்ன நடக்கும், இன்னை சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், சிக்கலில் மாட்டிகிட்டு கிடக்கிறோம், இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம சரியாக இல்லை, இதை பற்றியெல்லாம் அறிய ஆர்வம் இல்லை, நாளைக்கு என்ன நடைபெறுகிறது. சில நேரத்தில் சாமியில் சொன்னபோது நாளைக்கு நான் எங்கே இருக்குன்னு அங்கே நீயும் வருவேன். அந்த மாதிரி நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆர்வத்தில் இருக்கிற அப்படின்னால, ஏன்னா சத்திய வாஞ்சை இல்லை. வருகிறவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்களுக்கெல்லாம் சத்தியத்தை பேசினா அதை அவங்க விரும்ப போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட அந்த சத்தியம் இல்லவே இல்லை, நாமும் கற்றுக்கிட்டு வரல. நம்ம கொண்டு வந்ததெல்லாம் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கான பயிற்சி தான். அதுக்கு தான் நிறைய நிறுவனங்கள் வேறு பயிற்சி கொடுக்குறாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு. அந்த தீர்க்க தரிசன பயிற்சி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊராக போய் களத்துக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் திருச்சபைக்குள்ளே நடக்கும். அதனால் உங்கள் போதகருக்கு அது பிடிக்கும். ஏன்னா உங்கள் சில சபையில் இருக்கிற போதகர் பார்த்தீங்க, ஏற்கனவே 10 ஊழியக்கார் இவருக்கு அபிஷேகம் கொடுத்துருப்பாங்க. இவன் 11வது ஊழியக்காரர் வருவார், அவர் அபிஷேகம் வாங்கினா இவர் ஒரு அபிஷேக பிரியர். ஒவ்வொரு புதிய ஊழியக்காரர் வழியாக ஒரு புதிய அபிஷேகம் வாங்கவங்க என்னவா மாறுகிறார், இன்னும் மாய்மாலத்தம், இன்னும் பொய்யா காணிக்க வாங்கிறது, இன்னும் பொய் சொல்கிறது. அதை மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது. எனவே இந்த தீர்க்கதரிசி சொல்கிறவளை நீங்கள் கொஞ்சம் விலகி போங்க. ஐயா,
நல்ல சத்தியம் தான் சொல்லுங்க ஐயா. நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழணுங்கிறதுக்கு 4 வழிகாட்டுங்க ஐயா. வேத அடிப்படையில் பேசுங்க ஐயா. எங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அதை ஆண்டவர் பார்த்துக்கட்டும். எங்களுக்கு தீர்க்க தரிசனங்கிறது கர்த்தர் இன்றைக்கு எங்கள் வாழ்வு தொடர்பாக என்ன பேசுகிறா அதை பேசுங்க, அப்படி சொல்லணும். அதை விட்டு கூரை வீடு வைத்திருக்கிற ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் போட்டது கூரை உள்ள ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். தன்னுடைய சிகப்பு ஹோண்டா வெஹிக்கிளை வலது பக்கமாக நிறுத்துகிற ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். வீட்டுக்கு பின்னால் 2 ஆடுகளை வளர்க்கிற ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து 3ஆம் மாதமே வேலையிலிருந்து பேர் நீக்கப்பட்ட ஒருவர் வந்து, இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறவங்கள உடனே தீர்க்கதரிசி நம்பிக்கிட்டு ஐயா எனக்கும் சொல்லுங்கன்னு போகாதீங்க. இது உங்களுக்கு சாபமாக மாறும். குறி சொல்கிறவங்க கூட இதெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தெரியாதவைகளை குறி சொல்கிறோன்னு சொல்கிறான். அப்போ உங்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசி அதை சொல்லுவான். ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிறது குறி சொல்கிற ஆவிதான். அதனால் உங்கள் சபைக்கு போதகர் யாரையாவது அழைச்சிட்டு வந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு எதுவான சத்தியங்களை சொல்கிறாரா கேளுங்க. தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா கொஞ்சம் காதுக்குள்ளே பஞ்சு வச்சுங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ஆண்டவருடைய ஆவியே சொல்லும் உங்கள் வாழ்க்கையை பற்றி. அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. 3வது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜனங்களை சரியான சத்தியத்தில் வழி நடத்துறதில்லை. அது அவர்களுக்கு தெரியாத விஷயம். அவங்க அந்த காலேஜில் படிக்கவே இல்லை, அதாவது அந்த ஆவிக்குரிய கல்லூரியில் படிக்கவே இல்லை. நான் தியாலஜிக்கல் காலேஜ் சொல்லலை. அவங்க எங்கே போனாலும் ஒரு கலையை கற்று வச்சுருக்கிறேன். என்ன கற்று? உங்கள் பக்கத்தில் இருக்கிற காதில் சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சுங்க. ஏங்க நீங்கள் தானே ஐயா பேசுகிறதுக்கு வந்திருக்கிறீங்க, அவங்க ஏன் அவங்க காதில் சொல்லணும்? நீங்கள் தான் மேடையிலேருந்து அவங்க காதில் பேசப்படியே மைக்கை வச்சுருக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் காதில் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் சொல்கிற அவங்க காதில் கேட்கலையா? அந்த காலத்தில் மைக்கெல்லாம் இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இங்கேருந்து பேசுவார், அதை ஒரு 50 பேர் கேட்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் கேட்காது, தூரம். அந்த 50வது நபர் என்ன பண்ணால் இன்னொரு 50 நபர் பேசுவார். இப்போ பார்த்தீங்கன்னா மேடையில் இது ஒரு கலாச்சாரம். அவருக்கு கையை பிடிச்சிட்டு சொல்லுங்கள், அவருடைய முதுகை தட்டி சொல்லுங்கள், அவருடைய காதுக்குள்ளே போய் சொல்லுங்கள். ஐயா நீங்கள் தான் மைக் வச்சு பிஏ சிஸ்டம்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் பிரசங்க கேட்க வந்தவங்ககிட்ட போயிட்டு அவங்க காதில் பேச சொல்கிறீங்க? நீங்கள் பேசுங்களா? இது ஒரு பெரிய ஒரு தொத்துநோய் மாதிரி எல்லா ஊழியக்காரங்க பரவிச்சு. ஒரு காலத்தில் ஒரு ரசனைக்காக ஒரு சில ஊழியக்காரங்க கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அது எல்லா இடமும் பரவி போச்சு. அவங்க காதில் போய் சொல்லுங்கள், அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், அவங்கள எழுப்பி விட்டு சொல்லுங்கள், அவருடைய முதுகை தட்டி சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நிறைய வேடிக்கை காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, பிரசங்கம் பண்ண தெரியாது, சத்தியம் பேச தெரியாது, விசுவாசத்தில் வளர, பரிசுத்தத்தில் வளர, நீதியில் வளர, உண்மையில் வளர, தேவ உறவில் வளர, தேவ ஐக்கியத்தில் வளர, சாட்சி வாழ்க்கையில் வளர, இது தொடர்பான வேத வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தருடைய சத்தத்தையும் சொல்ல தெரியாது. இவங்க வருகிற இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இவங்களை நல்லா ஆட வைப்பாங்க. பக்கத்தில் கையை பிடிச்சிங்க, அப்படியே நான் சொல்கிற மாதிரி வலது காலை தூக்குங்க, அப்படியே இடது காலம் போக வைங்க, அப்படியே திரும்புங்க. இது பத்தாதுங்க, அபிஷேகம் இருக்கிறவங்க இப்படியா இன்னும் கொஞ்சம் நல்லா கையை தூக்குங்க, அப்படியே ஒரு ரவுண்டு வாங்க, சுற்றி வாங்க. இந்த மாதிரி வேடிக்கை காட்டுகிற ஊழியக்காரங்க வேடிக்கை ஆராதனை நடத்துகிறாங்களாம். தாவீதை போல் நடனம் ஆட வைக்கிறது இவங்க அபிஷேகத்தோடு வந்திருக்கிறாங்களாம். தாவீதை போல் நடனம் ஆடணும்னு புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இல்லை புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஏதாவது ஊழியக்காரங்க தாவீதை போல் நடனம் ஆடினாங்களா? ஆக இன்றைக்கி சத்தியத்தை பேச தெரியாமல் நடனம் போட்டு காட்டுகிற, கூத்து காட்டுகிற, ஜனங்களை ஆட வைக்கிற, பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சிட்டு வாங்க நல்லா ஆடுங்க. தயவு செய்து இது போன்ற கூத்து கொண்டாட்டங்களுக்கு நீங்கள் உடன் போகாதீங்க. அந்த ஊழியக்காட்ட கேளுங்க, ஐயா எங்களை நடன பயிற்சியில் வளர்க்க வந்தீங்களா, எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தில் வளர வைக்க வந்தீங்களா? தாவீதை போல எங்களை நடனமாட வைக்க வந்தீங்களா, இல்லை இயேசு கிறிஸ்துவ சாட்சியாக வாழ வைக்க வந்தீங்களா? கேளுங்க. ஏன்னா உங்கள் சில போதகர்களுக்கு அந்த ஆவிக்குரிய தெளிவு இல்லை. அதனால் விசுவாசிகள் தான் கேட்கணும். எனவே வருகிறவர் வந்து இப்படி கையை தூக்குங்க, அப்படி கையை தூக்குங்க, பின்னால் வாங்க, முன்னால் வாங்க, மேடையில் வாங்க, ஒரு 10 பேருக்கு முன்னால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்கிற இடமா, இல்லை ஒரு நடன கூத்து ரெக்கார்ட் டான்ஸ் நடக்கிற இடமா? கர்த்தரை வந்து மகிமைப்படுத்துகிற இடத்துல அதுக்கேற்றதோ மகிமைப்படுத்துகிறோம். எனவே கெஸ்ட் ஸ்பீக்கராக வருகிற இது போன்ற ஊழியக்காரங்கள்ட்ட சத்திய வார்த்தை இல்லாத பொழுது இது போன்ற காரியங்கள் தான் வரும். அவங்க பொய்யான அபிஷேகத்தை கொண்டு வருவாங்க. வாங்கவே வாங்காதீங்க, அது உங்களுக்கு சாபமாக மாறிடும். அவங்ககிட்ட தீர்க்க தரிசனம் கேட்கவே கேட்காதீங்க, அது உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு சாபமாக மாறிடும். அவங்க ஆட சொன்ன ஆடுகிற,
அவங்க பாட சொன்னால் பாடுகிற, அவங்க உட்கார சொன்னால் உட்காருகிற, அவங்க காதலுக்கு சொல்ல சொன்னால் அவங்க கையை பிடிச்சி சொல்ல, இந்த மாதிரி விட கூத்துகளுக்கெல்லாம் உடன்படாதீங்க. ஐயா நீங்கள் வந்தீங்களா, சரியான சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி எங்களை வழி நடத்துங்க ஐயா, நல்ல உண்மையை பேசுங்க, சரியான காரியங்களில் எச்சரிக்க, எந்த தவறை விட்டு நாங்கள் நீங்கி வரணும் அதை சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லுங்கள். அதுதான் தேவை. என்றால் இந்த காலத்தில் விசுவாசி விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது.